أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. உணவு வீண் விரயம். அதாவது முதலாவது நம்ம தவிர்க்க வேண்டியவைகள் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சு கொள்வது மிகவும் நல்லது. நோன்பை முறிப்பவைகள் என்ற ஒரு காரியத்தை நம்ம படிப்போம். நோன்பு பிடித்ததாக உணராமல் ஆக்குற விஷயம் அது. நம்ம இந்த ரமதானில் நம்ம உண்ணக்கூடிய அந்த உணவும் அதில் நடக்கக்கூடிய வீண் விரயமும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறாங்க, இந்த சமுதாயம் உலக ரீதியாக ஏற்படுத்திய முதல் பிதாத் வயிறை நிரப்புதல்ன்றாங்க. ரசூலுல்லாஹோட மரணத்துக்கு பின்னால் உலகத்தில் ஏற்பட்ட முதலாவது பிதாத் அது வயிறை நிரப்புறது. வயிறை நிரப்புறத ஒரு அம்சமாக இந்த சமுதாயம் என்ன செஞ்சது, ஆக்கி கொண்டது அப்படி என்று சொல்லி என்ன நம்ம பார்க்குறோம். ஏன்னா சஹாபாக்கள் ரசூலுல்லாஹோட காலத்துல எல்லாம் வயிறை நிரப்புவதற்கான சந்தர்ப்பங்கள் மிக மிக என்ன குறைவு. ஒரு சிலருக்கு வேணுமெண்டா என்ன செய்யலாம், அப்படி இருந்திருக்கலாம். ஆனால் இந்த ரமலானுடைய மாதம் வந்தால் பசியை உணர்றதை விட என்ன வயிறு நிரம்புறதை உணர்றது தான் நிறைய பேருக்கு மிகவும் கடினமாக என்ன செய்கிறது, அந்த ஒரு நிலை அவர்களுக்கு என்ன செய்கிறது, ஏற்படுகிறது. எந்த அளவுக்கு என்று சொன்னால் அவர்களுடைய மனநிலையை எப்படி ஆக்கிவிட்டார்கள் அப்படி என்று சொன்னால், நம்ம வீடுகளில் வளர்க்கப்பட்ட அந்த சின்ன வயசுல இருந்து அந்த பயிற்சி கொடுக்கப்படுது நமக்கு. வயிற்றை நிரப்புற பயிற்சி. சஹருக்கு பலருக்கு அனுபவம் இருக்கலாம். சஹரை என்ன நம்ம சாப்பிட்டு முடித்த பின்னால் அதான் சொல்லுகிற நேரத்தில் அல்லது இந்த சஹர் முடிவென்று சொல்லப்படக்கூடிய அந்த நேரத்தில் வாங்க சொல்லப்போ தண்ணியை குடி என்று சொல்லி என்ன அவசரப்படுத்துகின்ற பெற்றோர்களை நீங்கள் என்ன செஞ்சுருப்பீங்க, கண்டிருப்பீங்க. அப்போ அந்த நிமிடத்தில் அவனுக்கு அது என்ன ஒரு தகவலை கொடுக்கிறதுன்றா, இதுதான் அவனோட கடைசி நேரம், இதுக்குள்ளே நீ என்ன செஞ்சுக்க, எல்லாத்தையும் குடிச்சிக்க திண்டுக என்று அந்த அதானுக்கு முன்னால் ஒரு கிளாஸ் தண்ணி என்ன குடிச்சிடணும். ஏன்னா இதுக்கு பிறகு உனக்கு சந்தர்ப்பமே லைஃப்பில் என்ன இல்லை என்றது போன்ற ஒரு உணர்வு அதை என்ன செய்கிறது, ஏற்படுத்துகிறது. அப்படி பழக்கப்படுத்தப்பட்டால் நம்ம ஒரு 4 வருஷம் 5 வருஷம் அப்படி பழக்கப்படுத்தப்பட்டோம்னா நம்முடைய இயல்பில் என்ன உணர்வு நம்முடைய மனதில் பதிந்து விடும் என்றால், அந்த பெரியோரு கொடூரத்தை நம்ம என்ன செய்ய போகிறோம், ஃபஜ்ருக்கு போகிறோம் மகரிப் வரைக்கும் சந்திக்க போகிறோம் என்ற மாதிரியான ஒரு உணர்வை என்ன செய்ய ஏற்படுத்தி விடுகிறது. அதை ஏற்படுத்தி விடுவதனால அந்த சிந்தனையை இல்லாமலாக்குவதற்கு என்ன வழி என்றதுனால அந்த பிள்ளைகளுக்கே என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னால், அதாவது வீணான நிறைய விளையாட்டுக்களை வீட்டுக்குள்ளே என்ன செஞ்சாங்க, தாயக்கட்டையிலிருந்து கேரமில் இருந்து பல்லாங்குழியிலிருந்து நிறைய கொண்டு வந்து சேர்த்தாங்க. இப்போ அதெல்லாம் என்னது, அதாவது எப்புகளாக என்ன செஞ்சன வந்து விட்டன. இப்போ மொபைலில் என்ன அந்த விஷயங்களை விளையாடக்கூடிய அளவுக்கான இதுகளை என்ன செஞ்சாங்க கொண்டு வந்து சேர்க்குறாங்க. அதை பராக்காக்குறதுக்கு இதில் போதாதுக்கு என்ன அதாவது இந்த பெரியவர்களும் கூட அதை மறப்பதற்காக தூங்குறதுக்கு என்ன செய்கிறாங்க, ஆரம்பிக்கிறாங்க. அப்போ நினைத்து பாருங்கள், அதாவது அந்த ஒரு அச்சமூட்டல் ஒன்று சொல்லி ஏற்பட்டு உணவை அவ்வளோ அதிகமாக சஹரில் என்ன செய்கிறாங்க, சாப்பிட்றாங்க. இப்போ இலங்கையிட வளமையிலலாம் என்ன இருந்துச்சுன்னு சொன்னால், இனிப்புக்கு சாப்பிட்ற மாதிரி உரப்புக்கும் என்ன செய்யணும் சாப்பிட்றது. நல்லா உரப்புக்கு சாப்பிட்டு முடிஞ்சு இனிப்புக்கு இன்னொரு உப்பிங்க என்ன செய்யும் போய்கின்றிருக்கு, இன்னொரு பிளேட் என்ன செய்யும் போய்கின்றிருக்கு. இது ஃபுல்லாக என்ன செய்கிறாங்க, சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஃபஜ்ர் எப்படி தொழு, உலகத்தில் மிக சிறப்பான தொழுகையில் ஃபஜ்ர் எப்படி தொழுகிறோம், ஒரு விதமான ஒரு பிரம்மையில் தான் என்ன செய்கிறாங்க ஃபஜ்ர் தொழுகிறோம், அவ்வளோ ஏறிக்கு. அப்போ ஃபஜ்ர் தொழுகை முடிஞ்ச பின்னால் இதெல்லாம் முடிஞ்சு ஒரே தூக்கம். யாராவது பெரிய வேலைகள் இல்லாதவங்களாக இருந்தால் தூக்கம். நேராக அசருக்கு என்ன செஞ்சிடுறது, அதுக்கப்புறம் எழும்பிடுறது. சரியா ஊரில் உட்காந்து கண்டு இந்த மாதிரி இருக்கிற நேராக அசருக்கு என்ன செஞ்சிடுற, எழும்பிடுறது. வேலை இல்லாத நாட்களாக இருந்தால் நான் சொல்கிறேன், வெள்ளி சனி போன நாட்கள், சனி ஞாயிறு போன நாட்கள் எழும்பிடுறது. அதுக்கு பின்னால் என்ன டைமை பார்க்குறேன், 2 மணி நேரம் தான் இருக்குது நோன்பு திறக்கிறதுக்கு. அல்ஹம்துலில்லாஹ் நெருங்கிட்டோம். அதோட என்ன நோன்பு திறக்கிற டைமில் இவ்வளோ நேரம் பசியில் இருந்த ஒரு அவருக்கு பசியே இல்லாட்டியும் அந்த ஃபீல் அவனுக்கு வந்துடுது. என்ன இந்த முழு நேரமும் நான் இவ்வளோ நேரம் பசியில் இருந்துட்டேன்ட்டு அந்த முழு பாயும் என்ன செஞ்சிருது, உணவுகளால் நிரம்பி வழிஞ்சிருது. உணவுகளால் ஃபுல்லாக நிரம்பி என்ன வழிஞ்சிருது. இப்போ இஃப்தார் செய்கிறார். இஃப்தார் என்ன சஹரையும் அல்லாஹ் விரும்புகிறான், இஃப்தாரையும் அல்லாஹ் விரும்புகிறான். அதுக்காக வேண்டிய நம்ம விரும்புகிறோம்டா இல்லை. ஆனால் அதை ஒரு ரீசனாக நம்ம எடுத்து நம்ம அதை என்ன செய்கிறோம், சாப்பிட ஆரம்பிக்கிறோம். சாப்பிட்டு கொஞ்ச நேரத்தில் என்ன, அதாவது இஷா முடிஞ்சு அதோட ஜமாத்து நடக்கும். ஜமாத்து நடந்து ஒரு ரக்காத்துக்கு ஒரு 5 நிமிஷம் எடுக்கிறதே பெரிய விஷயம். இன்றைக்கு தராவிகளில் அந்த ஒரு ரக்காத்தில் அவருக்கு நிற்கலாது. சலாம் கொடுத்த உடனே இங்கே இந்த அரபு நாடுண்டா டக்கு டக்கு டக்குன்னு சவுண்டு கேட்குது. என்ன பொட்டில் உடைக்கிற சவுண்டு. தாகத்தில் வைக்கிறார். ஒரு பெரிய போராட்ட களம், ஜிஹாது களத்தில் இறங்கி மிகப்பெரிய ஒரு போராட்டம் சந்திச்சு 2 ரக்காத் தொழுது. அந்த 5 நிமிடம் இத்தனைக்கும் வயதாளிகள் கூட இல்லை. யாருண்டா இளைஞர்கள் 40-50 வயசில் உள்ள அந்த மாதிரி நடுத்தரமானவங்க தண்ணி குடிக்கிறது. தண்ணியை குடின்னு குடிச்சிட்டு 2 ரக்காத் எத்தனை ரக்காத்து முடிஞ்சிங்க அவட்டுக்கு. அப்போ 2 ரக்காத் தொழுதிருப்பேன், எத்தனை ரக்காத்து முடிஞ்சிக்குது, அவ்வளோ டயர்டு. இன்னும் 4 ஷாலா இன்னொரு 4 தான் அப்படின்னு. சரி ஓகே. அதோட அந்த 4 தொழுது முடிஞ்சுது. வித்திரு என்ன நான் கடைசி நேரத்தை தொழுகிறது தான் சிறப்புன்னு சொல்லி
பள்ளியை விட்டு என்ன செஞ்சிடுறது, போயிடுறது. அன்புள்ள சகோதரர்களை, இந்த நேரத்தில் 4 ரக்காத்தோட திரும்பி போனாக்கெல்லாம் இருக்குது. பிந்திய இரவு சிறந்தது, பிந்திய இரவு சிறந்ததுன்னு ஹதீஸால வரல, டயர்டால வந்தது. பிந்திய இரவு சிறந்தது, அங்கே போய் பிந்திய இரவு என்ன இல்லை, அப்புறம் கடமை இல்லை சுண்ணத்து தானே அப்படின்னு நினைக்கிறது, கடைசி 10 தானே முக்கியத்துவம் நினைக்கிறது, அப்புறம் ஒத்தப்பட தானே முக்கியத்துவம் நினைக்கிறது, அப்புறம் 27 இருந்தாலும் இருக்குமே நினைக்கிறது, அப்புறம் அடுத்த வருஷம் அப்படியே என்ன செய்கிறது, நாங்கள் இறங்கிக்கிட்டே போகிறது. இந்த மனநிலை உணவு தான் முதல் காரணம். உணவு தான் முதல் காரணம். ஒரு அறிஞர் சொல்கிறாரு, நீங்கள் ஏதாவது ஒரு வேலை செய்ய இருந்தால் சாப்பிடாதீங்க. சாப்பிட்டுட்டு அந்த வேலையை செஞ்சீங்கடா உங்களோட சிந்தனை அதை என்ன செஞ்சிடும், கொண்டு போய்விடும். ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வேலையை நீங்கள் செய்ய இருக்கிறீங்கன்னா அந்த வேலையை என்ன செய்யுங்க. அதுக்கு பின்னால் என்ன செய்யுங்க, அதாவது நீங்கள் எந்த இடத்துல வந்து சிந்தனையை நம்ம செலுத்தணுமோ அந்த இடத்துல வந்து அது மனசை என்ன செஞ்சிடும், குழப்பி விடும். அதனால் அந்த உங்களுக்கு டயர்ட்னஸை ஏற்படுத்தி விடும். அதனால் நீங்கள் சாப்பிடாதீங்கன்னு ஒரு அறிஞர் என்ன செய்கிறாரு, சொல்லுகிறார். அப்போ அன்புள்ள சகோதரர்களே, அப்துல்லா இப்னு உமர், அதே போல் அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகன், இவங்க 2 பேரும் இருந்துட்டு இந்த உணவோடு சம்பந்தப்பட்டது. அவர் வந்து என்ன, இந்த இஷாவும் அஷாவும், இரவு உணவும் இஷாவுடைய ஜமாத்தும் வந்துட்டு உங்களுக்கு பசியாக இருந்தால் நீங்கள் அஷாவை சாப்பிட்டு விட்டு, இரவு உணவை சாப்பிட்டு விட்டு நீங்கள் என்ன செய்ய, அதாவது தொலைப்போங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதுதான் சுன்னா அப்படின்றார். அதுக்கு அப்துல்லா இப்னு உமர்லாம் அங்கே சொல்கிறாங்கன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சஹாபாக்களுடைய சாப்பாடு உங்களுடைய தந்தையுடைய சாப்பாடாக இருக்கல அப்படின்றார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சாப்பாடு உங்கள் தந்தையுடைய சாப்பாடாக இருக்கல அப்படின்னா, தந்தையுடைய காலத்து சாப்பாடாக என்ன செய்யலை, இருக்கல. அவங்க சாப்பிட்டுட்டு 2 ரக்காத்துக்கு என்ன செஞ்சிடலாம், போயிடலாம். நம்ம சாப்பிட்டுட்டு தஹஜ்ஜுதுக்கும் போயிடலாம். அவ்வளவுக்கு என்ன அந்த வெரைட்டி முடிய வந்துகண்டே இருக்கும். இங்கே தட்டில் ஒன்று இருக்கும், கிச்சனில் கொஞ்சம் இருக்கும், சரியா, எல்லாம் வந்து முடிய. அப்போ இஷாவில் நம்ம சஹருக்கும் என்ன செய்யலாது, போக இல்லாத அளவுலான உணவு இருக்குது. அதை இப்னு உமர் ரலியல்லாஹு விளங்கப்படுத்துகிறாங்க. இந்த உங்களோட உணவு வந்து என்ன, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களோட காலத்து உணவாக என்ன உங்களுடைய உணவுகள் இல்லை. அப்போ அது வந்து நீங்கள் அஷாவை முற்படுத்துங்கள். அப்படின்னா சாப்பிட்டுட்டு, அப்துல்லா இப்னு அதாவது உமர் இப்னு கத்தாப் எல்லாம் சொல்கிறாங்க, நான் சாப்பிட்டு கொண்டிருப்பேன், இகாமத்துடைய சவுண்டு கேட்கும், என்னுடைய முழு அவசரமும் அந்த ரக்காத்தை, முதல் ரக்காத்தை இமாம் ருக்குவுக்கு முன்னால் என்ன செய்யணும், அந்த தொழுகையை அடைஞ்சு கொள்ளணும், அந்த ரக்காத்தை அடைந்து கொள்ளணும் என்பதாக இருக்கும். நமக்கு நினைச்சு பார்க்கலாமா, அப்படி நம்ம அந்த மாதிரி நினைக்க இயலாது. ஏன்னா நம்ம கறியிலே 2 வகை இருக்கும், அதுக்கு ஒரு தொட்டுக்கிறது 2 வகை இருக்கும், அப்புறம் இந்த மாதிரி நிறைய சேர்த்து என்ன செய்யும் இருக்கும். அதான் ஊற்றி முடிகிறதுக்கு அங்கே என்ன செஞ்சிடும் தொழுகை, அதுவும் தொழுகை வேறு ஸ்பீடாக என்ன செய்யும் இருக்கும். இந்த நிலைமையில் அதாவது சப்பீஸ்ம ரப்பிக்கல் ஆலாவே 3ஆ உடைச்சு ஓதுறாங்க, 3ஆ உடைச்சு என்ன செய்கிறாங்க, ஓதுறாங்க, அது ஃபஜ்ரில். அப்படி நிலைமையில் நமது காலம் என்ன செய்து போய்க்கென்று இருக்குது. எனவே அன்புள்ள முதலாவது விஷயம், ரமலானில் நாங்கள் எல்லா ஹதீஸையும் படிப்போம், எல்லா ஃபிக்ஹ் சட்டத்தையும் தெரிஞ்சுக்கொள்வோம், இபாதத்துடைய சிறப்பெல்லாம் தெரிஞ்சுக்கொள்வோம். ஆனால் அதுக்கு என்ன தேவை, உள்ளமும் உடம்பும் என்ன தேவை, நமது உள்ளமும் உடம்பும் தேவை. உள்ளத்தை உடம்பை பற்றி எந்த கவனம் என்ன செய்யறதில்ல, எடுக்கிறதுல சிறப்புக்களை உள்ளத்தில் சேர்த்து வச்சுக்கிறது. தராவியுடைய சிறப்பு, நோம்புடைய சிறப்பு, ஈத்துக்காவுடைய சிறப்புன்னு சிறப்பை செஞ்சுட்டு இதை கவனம் எடுக்கல, சாப்பாட்டில் எந்த யோசனையும் இல்லை. இதனால் இன்னொரு பாதிப்பு என்ன தெரியுமா, இந்த வீட்டில் உள்ள பெண்கள், நீங்கள் அதாவது ஹாலு நிசா இஸ்ஸலஃப் ரமலான்லே அதாவது சலஃபுகளுடைய பெண்கள் எப்படி இருந்தார்கள் என்றதெல்லாம் நீங்கள் படிங்க. என்றதெல்லாம் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுக்கு என்ன எந்த விதமான இப்போ சலஃபுகளுடைய பெண்களை ஃபாலோ பண்ணுறதுக்கு ஏழுமா எங்களுடைய பெண்களுக்கு இயலாது. காரணம், முதலாவது சஹரில் ஆரம்பிச்சிங்கன்னா அவங்க கன்ஃபார்மாக ஒரு 1 மணி 2 மணிக்கு என்ன செஞ்சிடணும், எழும்பிடணும், அவ்வளோ ரெடி பண்ணணும், அவ்வளோ என்ன செய்யணும், இந்த சஹருக்கு ரெடி பண்ணணும். அதுக்கு ஒரு 4 மணித்தியாலம் 5 மணித்தியாலம் போகிறது. இவர் அங்கே சொல்லிடுறது உனக்கு நன்மை இது அப்படின்ட்டு. எதுக்கு சஹரை நீ தயார்படுத்துறதுல, சஹரை தயார்படுத்துறது நன்மைக்கு தான், இது சஹரை தயார்படுத்துகிற மாதிரியா இருக்குது, அப்படி இல்லை. அதுக்கு ஒரு இதை சொல்லிடுறது. அதுக்கு பின்னால் அவங்க எழும்பி ஏதாவது ஒன்று செய்ய நினச்சா இல்லை, லுஹரோடு அவங்க ரெடி ஆகிடணும். எதுக்கு, இஃப்தாருக்கு ரெடி ஆகினது மட்டுமல்ல, இவனுக்கு பகல் மிஸ் ஆகின கவலை வந்து டின்னரில் பேச முடியும். பகல் மிஸ் ஆகின எதிர்க்கு தானே, அதனால் நோன்பு திறந்து எல்லா சாப்பாடும் முடிஞ்சு ஒரு 9 மணிக்கு என்ன மறுபடி டின்னர்ன்றாங்க. அப்போ அது அஷாவை ரசூலாங்கட அஷா இரவு உணவுன்றது அதான் எது அந்த மகரிபோடு நடக்கக்கூடியதான். வளமையாகவே என்ன இரவுன்னு ஒரு சில இடங்களில் மட்டும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க லேட்டாகி சாப்பிட்டார்கள் என்ன செய்து வருகிறது. பெரும்பாலான நேரம் மகரிபுக்கும் இஷாவுக்கு இடையில் என்ன செஞ்சிடும், முடிந்து விடும். அதனால தான் இஷாவும் அஷாவும் வந்தால் ஹதீஸில் வருது. இஷா ஜமாத்தும் அஷா இரவு உணவும் சேர்ந்து வந்தால் நீங்கள் என்ன செய்யுங்க, உங்களுக்கு பசி இருந்தால் அஷாவை முற்படுத்துங்கன்னு வாடுறதுக்கு காரணம் அதுதான். இப்போ இந்த மாதிரி நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், முதலாவது எங்கள்கிட்ட மாற்றம் வர வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒரு பகுதி இதுதான், உணவுடைய சப்ஜெக்ட். உணவுடைய இந்த இது சப்ஜெக்ட் நம்ம எப்படி நடந்து கொள்கிறோம். இப்படியான பெருவாரியான
உணவு தயாரிப்புகளை அதுக்கான பிரத்யேக ஏற்பாடுகளை தவிர்க்க பழகுங்க. இதை என்ன செய்ய தவிர்க்க பழங்க. இஃப்தார் மற்றவர்களுக்கு இஃப்தார் கொடுக்குறோம் என்ற அந்த உணர்வில் என்ன செஞ்சிடறோம்டா பெரிய லெவலில் என்ன இஃப்தாரை செய்ய பார்க்குறோம். அப்படி விருந்தாளிகளுக்கும் சேர்த்து அவர்கள் செய்யக்கூடிய ஒரு நிலைமை வருகிற நேரத்தில் அது பாதிக்குது. அதை பெண்கள் யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்கன்னு வைங்களேன், அடிக்கடி விசிட்டர்ஸை கூட்டிகிட்டு வராங்கன்னு சொன்னால் உடனே என்ன விருந்தாளிகளை கவனிப்பவுடைய சிறப்பே தெரியுமா? விருந்தாளி என்ற அது பக்கத்துலேருந்து அடுத்து விட்டு போதில் விருந்தாளி. இஸ்லாமிய அடிப்படையில் விருந்தாளிக்கு சில ஹக்குகள் இருக்குது. என்ன விருந்தாளிக்கான ஹக்கு? 3 நாள் என்ன செய்யணும்? விருந்தளிக்கணும். அப்போ அடுத்த வீட்டில் உள்ளவர் இங்கே வந்து 3 நாள் நின்று ஒரு நாள் மறுபடி இடைவெளி விட்டுட்டு மறுபடி வந்தால் என்ன செய்ய வேண்டி வரும்? கவனிக்க வேண்டி வருமே 3 நாள். அப்போ அழகாக அவர் இங்கே இருந்துடலாமே. இங்கே என்ன செய்ய ஒரு நாள் கேப் கொடுக்கறது வந்துடுறது. அது அந்த ஹதீஸுக்கு அதெல்லாம் அர்த்தம். விருந்தாளியை கவனித்தல் என்றால் ஒரு ஊரில் இருந்து இன்னொரு ஊருக்கு என்ன செய்கிறாரு வாராரு, அவருக்கு தங்குமிடமாக கவனிக்கிறதுக்கு வேறு எதுவுமே இல்லை. அவர் ஒரு உறவினர்கிட்ட போகணும் அல்லது ஒரு முஸ்லீம்கிட்ட தான் என்ன செய்யணும் அவர் தங்குறதுக்கு போகணும். இந்த மாதிரி வரக்கூடிய காலத்தில் அந்த சூழ்நிலையில் இருக்கக்கூடியவருக்கு தான் விருந்தாளி லைஃப்னு சொல்லப்பட்டுச்சு. இவங்களாம் விருந்தாளி தான், இல்லாமலாம் இல்லை. அந்த இஸ்லாமிய சட்டத்துக்குள்ள என்ன செய்ய மாட்டார், வரமாட்டார். ஏன்? அவருக்கு எடுக்கவும் இயலும். அவர் தரலேண்டா அவருக்கு தேவையானதை எடுத்து என்ன செய்யலாம், சாப்பிடலாம். அப்போ நம்ம சொல்கிற அடிப்படையிலான விருந்தாளி லிஸ்ட்டில் வச்சோம்னா வீட்டு சாப்பாடெல்லாம் நிற்காது. ஏன்? எல்லாரும் ஊரில் இருக்கிறவங்க தான் மாறி மாறி போய்க்கிறது. இன்றைக்கு நாங்கள் அங்கேக்கு விருந்துக்கு போகிறது, அவர் நாளைக்கு அதுக்காக வேண்டி இங்கேக்கு விருந்துக்கு வர்றது. இப்படியே போகிறதில்ல விருந்தாளின்னு என்ன செஞ்சது சொல்லப்பட்டது. அப்போ விருந்தளித்தல் அப்படி என்றது வேறு ஊரில் இருந்து ஒரு தூரமான இடத்திலிருந்து வாரார், அவருக்கு உணவு தங்குமிடம் ஏற்பாடு செய்கிறது தான் என்ன விருந்தோம்பல் என்று சொல்லப்பட்டது. நீங்கள் ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் மூசா அலைஹிஸ்ஸலாத்துல வரலாற்றில் என்ன படிப்பீங்க? அவரை இன்னொரு ஊருக்கு போகிறார், விருந்தறிக்கை என்ன செய்கிறாங்க மறுத்தாங்கன்னு வரும். இன்னொரு ஊருக்கு போன சம்பவத்தில் தான் என்னது விருந்தோம்பல் லைஃப்னு வரும். சஹாபாக்கட்ட விஷயத்தில் என்ன வருது? விருந்தாளி எங்களோட வந்திக்கிறாங்க, வேற ஊரில் இருந்து வழி இல்லாமல் வந்தவங்களுக்கு தான் என்ன அந்த அவங்களுக்கு சாப்பாடுக்கு அதுக்கு ஏற்பாடு செய்கிறது தான் விருந்தாளின்னு சொல்கிறது. இப்போ இது விருந்தளித்தல் என்றது இதுக்குள்ள தியாபத்தில் இது சாதாரணமாக பொதுவாக உணவளித்தல், அவங்கள மகிழ்வித்தல், அவர்களை சந்தோஷப்படுத்தல் அதில் வரும். இந்த அடிப்படையில் ஏற்பாடு செய்கிற பிள்ளை. இதனால தான் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோட ஒரு வளமை இருந்துச்சு. ஊரில் உள்ள ஏழைகளை எல்லாம் அழைச்சிட்டு வந்து என்ன செய்வார், அவருடைய வீட்டில் நோன்பு திறப்பார். தனியாக என்ன செய்ய மாட்டார், நோன்பு திறக்க மாட்டாங்க. சில மஸ்ஜிதுகள், அதாவது அபுசிவார் அல்ல அதுவி என்றவர் சொல்கிறாரு, இந்த பள்ளி ஒரு பள்ளியை காட்டி இந்த பள்ளியில் அதாவது பனு அதி கோத்திரத்தினர்கள் வந்து இந்த ஏழைகளுக்கு நோன்பு திறக்கிறதுக்கு ஏற்பாடு என்ன செய்வாங்க வளமையாக அவங்க அதை என்ன செஞ்சாங்க வைத்திருந்தார்கள் என்ன செய்கிறாங்க காட்டுறாங்க. அதே போல் வீட்டுக்கு வர நேரத்தில் இப்படி ஏழைகளை கூட்டிகிட்டு வந்து அவர் என்ன செய்வார், நோன்பு திறக்க வைப்பார் அப்துல்லா இப்னு உமர். குடும்பத்தினர் வந்து சில பொழுதுகளில் இவர் இல்லாத டைமில் அவங்கள திருப்பி அனுப்பியெல்லாம் என்ன செய்கிறாங்க இருக்கிறாங்க. யார்? அப்துல்லா இப்னு உமர் குடும்பத்தினர்கள் இவர் இல்லாத டைமில் திருப்பி அனுப்பியெல்லாம் இருக்கிறார். எதனாலண்டா அப்துல்லா இப்னு உமருக்கு கொஞ்சம் என்ன செய்யட்டும், நோன்பு திறக்கிறதுக்கான சந்தர்ப்பம் கிடைக்கட்டுமே, அவருக்கு ஒரு முழு நேர உணவு என்ன செய்யட்டும் கிடைக்கட்டுமே. இதுக்காக வேண்டி அவங்களை குறை சொல்லவும் இல்லை. அவங்க விருந்தாளிகளை திருப்பி அனுப்பி விட்டீர்கள் அப்படின்னு அப்துல்லா இப்னு உமர் என்ன செய்யலை, குறை சொல்லலை. ஆனால் அவர் அப்படி வளமையாக வச்சிருந்ததுனால அந்த மாதிரி திருப்பி அனுப்பினா அவர் அன்றைக்கு என்ன செய்ய மாட்டார், சாப்பிடாமலாம் என்ன செஞ்சிருக்கிறாரு இருந்திருக்கிறார் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ அன்புள்ள சகோதரர்களே, இது நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம். பெண்களுக்கு அவர்கள் நோன்பு பிடிப்பதற்கு, இபாதத்து செய்வதற்கு, இந்த மாதிரி விஷயங்களுக்கான வழிகளை நம்ம என்ன செய்யணும், அமைத்து கொடுக்க வேண்டும். நாங்களும் இந்த உணவு விஷயத்தில் நிறைய தவிர்ப்பை என்ன செய்யணும், செய்து கொள்ள வேண்டும். நிறைய இது மாதிரி விஷயங்களில் கூடுதலாக வீண் விரயம் செய்யாமல் தவிர்ப்பதை நம்ம பழகிக்கொள்ள வேண்டும். இதில் இன்னொரு பகுதி என்னன்னு சொன்னால், உண்மையிலேயே ஒரு காலம் இருந்துச்சு, இந்த சஹாபாக்களுடைய இஃப்தார்கள் வந்து எப்படி இருந்திருக்கும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சு கொள்வது இந்த செய்தி போதுமானது. ஒரு காலம் இருந்துச்சு, நோன்பு கொஞ்சம் கொஞ்சமாக தானே சட்டம் இறங்கிச்சு. நோன்பு உரிய டைமில் திறக்கவில்லை என்றால், நோன்பு வந்து மகரிபுடைய சரியான வக்து வருது, அந்த டைமில் திறக்கலைண்டா அதுக்கப்புறம் அவங்க என்ன செய்கிறது இல்லை, நோன்பு திறப்பது இல்லை. அந்த வளம் அவங்கள்ட்ட அதுக்கு தொடர்ந்து என்ன செய்கிறது, அப்படியே கண்டினியூ பண்ணி நேராக அடுத்த நாள் மகரிபுக்கு தான் என்ன செய்யணும், நோன்பு திறக்கணும்னு சட்டம் இருந்துச்சு. இப்படி ஒரு இஃப்தார் இருந்துக்குமாப்ப, நோன்பு திறக்கிற டைமுக்கு நடக்கலைண்டா அடுத்த நாள் மகரிப் என்று சொன்னால் நம்ம நோன்பு திறந்து முடிகிறது இஷாவுக்கு தானே. நம்ம ஆரம்பித்தா இஷாவுக்கு தான் நோன்பு திறந்து என்ன செய்யறது முடியுது. அங்கேக்கு வக்து முடிஞ்சா, அந்த நோன்பு திறக்கிற டைம் முடிஞ்சா அவங்க அடுத்த நாள் தான் என்ன செய்வாங்க, நோன்பு திறப்பாங்கன்னு பிறகு தடையாக என்ன செஞ்சுட்டு அது தடை செய்யப்பட்டு நீங்கள் லேட் ஆகினாலும் என்ன நோன்பு திறந்து கொள்ளலாம் என்ற சப்ஜெக்ட் வந்துச்சு. ஆனாலும் சில சஹாபாக்கள் வந்து ரசூல்லாங்க விசால் செய்வாங்க. விசால்ன்னு சொன்னால் நோன்பு திறக்காமல் அடுத்த நாள் சகர் செய்யாமல் அதுக்கு அடுத்த நாள் இஃப்தார் வர வரைக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருப்பாங்க. அந்த மாதிரி ரசூல்லாம் இருப்பார்கள். சஹாபாக்களும் சிலர் என்ன செஞ்சாங்க, நாங்களும் அப்படி செய்வோம்னு செஞ்சாங்க. இப்போ ரசூலுல்லாஹ் சொன்னால் இப்படி செய்ய வேண்டாம்,
இப்படி செய்ய வேண்டாம். அல்லாஹு தாலா அவன் புறத்திலிருந்து எனக்கு உண்ண தருகிறான், எனக்கு குடிக்க தருகிறான், அப்படின்னா எனக்கு பலத்தை அல்லாஹ் என்ன செய்கிறான், தாரான்னு சொன்னாங்க. அப்போ சஹாபாக்கள் விடலை. ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்கன்னா 3ஆம் நாள் கண்டினியூ பண்ணாங்க. 2வது நாள் மகரிபில் இஃப்தார் செய்யாமல் 3வது நாள் என்ன செஞ்சாங்க, கண்டினியூ பண்ணோடனே அவங்களால என்ன செய்ய முடியலை, அது செய்ய முடியாமல் போச்சு. அப்போ சொல்கிறாங்க, நான் வந்து என்ன அது வேண்டாம் என்று சொன்னேன், அதை நீங்கள் என்ன செஞ்சிருங்க, அதை விட்டு விடுங்கள், அல்லாஹ் என்ன செய்கிறான், எனக்கு உண்ணவும் குடிக்கவும் தந்து கொண்டு இருக்கிறான்னு சொன்னாங்க. இதுதான் சஹாபாக்களோட இஃப்தார் சம்பவங்கள். சஹாபாக்களுடைய இஃப்தார் சம்பவங்கள் என்று இருக்கிற எந்த அளவுக்குண்டா, அந்த ஒரு மனைவி கணவன் வந்து வீட்டில் வராரு, அவங்க தூங்கிடுறாங்க, அவங்களுக்கு இஃப்தார் தேடி வெளியே போகிறாங்க. இஃப்தார் தேடி வெளியே போகிறாங்க, நோன்பு திறக்கிறதுக்கு ஏதாவது எடுக்கிறதுக்காக வேண்டி வெளியே போகிறார்கள். இப்படித்தான் அவர்களுடைய உணவு வளமை என்ன செஞ்சது இருந்தது. அப்போ நம்ம இதில் ஒரு 3-4 செய்தியை புரிஞ்சுக்கொள்ளணும். ரமலான் வந்து எங்களுக்கு ஏன் இந்த மாதிரியான ஒரு பெரிய ப்ரிப்பேரேஷனுக்கு நம்ம போகிறோம்னு சொன்னால், அதிகமானவர்கள்ட்ட சுன்னத்து நோம்புடைய வளமை இல்லை. அதான் காரணம். அதிகமானவர்களிடத்திலே சுன்னத்து நோம்பு வளமை ஒன்று இல்லை. அப்போ திடீர்னு எப்படி பசிக்கணும்னு சொன்னோன்னே என்னது தெரியாது. ஒரு வருஷமாக இருந்தது மறந்துடுறது தானே. எல்லா பெருநாள் தொழுகைக்கும் எத்தனையா தக்பீர்னு எண்ணி பார்க்குறோமா இல்லையா, எத்தனை தக்பீர்னு 8 அல்ஹம்துலில்லாஹ். எனக்கு ஞாபகம் வைக்க அவர் சொன்ன பிறகு தான் என்ன செய்யுது, ஞாபகம் வருது. ஒவ்வொரு பெருநாள் தொழுகைக்கும் 8 தக்பீர் 5 தக்பீர்னு எப்படி நம்ம ரிப்பீட் பண்ணி ஞாபகப்படுத்தி கொள்கிறோமோ, ஒவ்வொரு முறை ஜனாசா தொழுகையில் இருந்தால் ஒரு சின்ன டவுட் ஒன்று வரது இல்லையா, முதலாவது செலவாத்தா 2வது பாத்தியாவான்னு இப்படி அல்லது எப்படி கன்ஃபியூஷன் வந்துருந்தானே. இந்த மாதிரி ஒரு குழப்பம் வர மாதிரி இந்த ரமதானில் இந்த ஒரு குழப்பம் என்ன செய்யுது, நிறைய பேருக்கு அப்படி இருந்து கொண்டே இருக்கிறது. என்ன, சுன்னத்து நோம்புடைய வளமை இல்லாததுனால, சுன்னத்து நோம்புடைய அந்த வளமை இல்லாததுனால ரமதான் வந்தோடனே அப்படி ஆகிறது. உண்மையிலேயே சுன்னத்து நோம்புடைய வளமைகள் திங்கள் வியாழன் அல்லது மாதத்துக்கு 3 நாட்கள் அல்லது மாதத்துக்கு 3 நாட்கள் அல்லது இந்த ஷாபான் நெருங்கிச்சே இதில் ஒரு 5-6 நாட்களாவது நோன்பு எங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த தரத்தீப் என்ன செய்யும், விளங்கி இருக்கும். வளமையாக சுன்னத்து நோம்பு பிடிக்கிறவங்கள்ட்ட பாருங்கள், இது ஒரு பெரிய ஒரு விஷயமா இருந்திக்காது அவங்களுக்கு. இந்த ரமதானில் என்ன செய்ய மாட்டாங்க, பெரிய ஒரு இதாக மாற்ற மாட்டாங்க. அதை அப்படி சிம்பிளாக நீங்கள் சாப்பாடை வச்சுக்கோங்க. எவ்வளோ சொன்னாலும் நம்ம மாற மாட்டோம்னு இருக்காமல் சாப்பாடு விஷயத்தில் ஒரு முடிவு செய்யுங்க. என்னென்னா இவ்வளவு தான், இதுக்கு மேலே நான் என்ன செய்வதில்லை, வருவது இல்லை. நம்ம வீட்டில் இஃப்தாருக்கு வாரவங்களையும் அடுத்த முறை யோசிக்கிற மாதிரி வைங்க. இல்லைங்களா, கொஞ்சம் இஃப்தாரை வைங்க, நோன்பு திறங்க, நோன்பு திறந்துற கூலியா, அதுக்கப்புறம் அவங்களும் என்ன செய்ய மாட்டாங்க, ஓகே நம்ம இதுக்கண்டே ரமணானில் தெரிஞ்சுட்டிக்கிற தொழிலை விட்டுறணும், சரியா, அதை அப்படின்ற ஒரு முடிவுக்கு அவங்க என்ன செய்வார்கள், வருவார்கள். பள்ளிகளில் இஃப்தார் செய்கிறாங்க. என்னது இஃப்தார் செய்கிறாங்க, அதிகமாக இல்லாதவர்களுக்கு கஷ்டப்பட்டவர்களுக்கு இஃப்தார் செய்வதை விட எப்படி இஃப்தார் செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால், டாம்பிகத்தை காட்டுற அளவுக்கு. எந்த அளவுக்கு அவன் அதை பர்கர் கொடுத்தானா நம்ம கேஎஃப்சி கொடுப்போம் இஃப்தாருக்கு, சரியா, அது ஃபோட்டோவில் அடிச்சு இப்படி ஒரு போட்டி உணர்வில் நிறைய என்ன செய்கிறாங்க. இப்போ உணவு விஷயம்தான் அப்படியே நிறைய பரவி இருப்பதை பார்க்கிறோம். அதான் ஒரு சகோதரர் நம்ம கொள்கைக்கு வெளியுள்ள ஒரு சகோதரர் சொல்கிறாரு, முஸ்லீம்கள் 30 நாள் எப்படி பசியில் இருக்கிறாங்க அப்படின்றது அவன் ஆச்சரியமாக பார்க்குறான். ஆனால் நம்மளோட சகரையும் இஃப்தாரையும் பார்த்தாண்டா அவனுக்கு ஆச்சரியம் நீங்கிரும், அவனுக்கு ஆச்சரியம் என்ன செஞ்சிடும், போயிடும். இதுதான் ரகசியம். இதான் என்ன ரகசியம், வளமையான நாட்களை விட இவர்கள் சேர்த்து 4 நேரம் ஒரே 2 டைமில் என்ன செஞ்சிடறாங்க, முடித்து விடுகிறார்கள் என்றது அவன் என்ன செய்வான், காணுவான். அப்போ இந்த பண்பை இந்த சிந்தனை போக்க நம்ம முதலாவது விட்டுவிட வேண்டும். அப்போது நம்ம சுன்னத்தான நோம்போடைய பழக்கங்கள் உருவாக்கினால் அப்போ நம்ம அதை அன்றாடம் இப்படி செய்யலாமல் போயிடும். நோம்பலாக சின்ன சின்ன உணவுகளுக்கு நம்ம என்ன செய்வோம், பழகுவோம். அது ஒரு சப்ஜெக்ட். 2வது, வீட்டில் நம்மளுடைய சஹரு என்ற பகுதியையும் இஃப்தார் என்ற பகுதியையும் நம்ம மிகவுமே குறைத்து செய்கிறதுக்கு பழக்கணும். 3வது, பெண்களுக்கு அதில் நிறைய என்ன செய்யணும், ஃப்ரீடம் கொடுக்கணும். நீங்கள் என்ன முடிவெடுக்கிறீங்க அதை சாதாரணமாக என்ன செஞ்சுருங்க. அந்த சகர் நேரங்களெல்லாம் அடிக்கடி இந்த சாப்பாட்டு உணர்வோடையே நம்ம இருக்கக்கூடிய அம்சத்தை என்ன செய்யக்கூடாது, நம்ம செய்யக்கூடாது என்ற அடிப்படையில் நம்ம என்ன செய்ய வேண்டும், நடந்து கொள்ள வேண்டும். 4வது என்ன அப்படின்னு சொன்னால், இந்த சிந்தனை பகல் முழுதும் பசியிலே இருக்கிறோம் அப்படி என்ற சிந்தனை என்னது பிள்ளை. ஒரு காலத்தில் சொல்லி வச்சாங்க, ஏழைகளுடைய பசியை உணரத்தான் என்ன ரமலான். அது முதலாவது பிழையானது. ஏன்னா ஏழையும் சேர்ந்து தான் நோம்பு பிடிக்கிறான், அது ஏற்கனவே உணர்ந்தவன் அவன் பிடிக்கணும், சரியா. ஏழையும் சேர்ந்தா என்ன செய்கிறான், நோம்பு பிடிக்கிறது. திரும்ப சஹாபாக்கள் ஏற்கனவே பசியை உணர்ந்தவங்க தான் என்ன ரமதான்லேயும் நோம்பு பிடிச்சது, அதுக்காக அல்ல என்ன நோம்பு என்றது. ஆனால் உண்மையிலே உணர்றமான்னு கேட்டால் உணராத லெவலில் தான் எங்களுடைய சப்ஜெக்ட் என்ன செய்கிறது, இருந்து கொண்டு இருக்கிறது. இது முதலாவது நம்மளோட சிந்தனைக்கு என்ன செய்ய வேண்டும், வர வேண்டும். அடுத்தது, இந்த உணவில் என்ன மிக பிரதானம்டா, வீண் விரயம். அவ்வளவு வீண் விரயம் செய்யப்படுகின்ற ஒரு மாதம். அதுவும் அரபு நாடுகளில் அதாவது அந்த செயல்பாட்டுடைய போக்கு அதிகமாகவே என்ன செய்யுது இருக்குது. அப்போ இந்த வீண் விரயம் அப்படி என்று சொல்கிறது அல்லாஹு தாலா உணவும் குடிக்கிறதோடையும் சேர்த்து சொன்னது. குலு வஷ்ரபு வலா துஸ்ரிபு, நீங்கள் உண்ணுங்கள் பருகுங்கள், வீண் விரயம் என்ன செய்ய வேண்டாம், எல்லை மீறி என்ன செய்ய வேண்டாம், போக வேண்டாம் அப்படி என்று சொல்லப்பட்ட ஒரு அம்சம். எனவே இதில் நம்ம மிக கவனமாக இருக்க வேண்டும். குறிப்பாக
இப்போ நம்ம வந்து அதாவது முஸ்லீம் சமுதாயம் உலகளாவிய ரீதியாக சிறுபான்மையாக அல்லது தவறான ஆட்சியாளருக்கு கீழே இருக்கக்கூடியவர்கள் கொடுமையிலும் கஷ்டத்திலும் என்ன இருக்கக்கூடிய ஒரு நிலைமை நம்ம பார்க்குறோம். குறிப்பாக என்ன பலஸ்தீன் நம்ம அண்மையில் பார்த்து கொண்டிருக்க உணவுக்கும் குடிப்பதற்கும் எந்த வழிகளும் இல்லாமல் அந்த கொடூரத்துக்கு மொழி இல்லை விளங்கிட்டா. அந்த அளவுக்கான ஒரு இது நடந்து கொண்டிருக்கிற நேரம் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்கக்கூடிய யாராவது அதை ஃபீல் பண்ணி ஹராமையாவை தவிர்த்து கொள்கிறோமா? ஒரு வீண் விரயத்தை தவிர்த்து கொள்வோம். அவங்க உணவே இல்லாமல் இருக்கிறாங்க, நான் உண்ணுறேன், அதனால் வீண் விரயத்தை என்ன செய்வோம், நான் தவிர்த்து கொள்வோம். நான் குடிக்கக்கூடிய விஷயங்கள் அநியாயத்தை என்ன செய்வோம், தவிர்த்து கொள்வோம். ஆடம்பரத்தை நம்ம என்ன செய்வோம், தவிர்த்து கொள்வோம். அவர்களுக்கு அதாவது கடமைகளை செய்வதற்கான எந்த வாய்ப்பும் இல்லாத, நன்மைகளை செய்வதற்கான எந்த வாய்ப்பும் இல்லாத சூழ்நிலையிலும் செய்கிறாங்க. நான் பாவத்தை என்ன செய்கிறேன், என்ற வசதிகளை வைத்து செய்து கொண்டிருக்கேன், அதை தவிர்த்து கொள்வோம் என்றதாவது நம்முடைய செயல்பாட்டில் நன்றியாக என்ன செய்யும், அது அல்லாஹ்வுக்கு ஒரு நன்றியாக அமையும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உறங்குகிற நேரத்தில் கேட்ட துஆ என்ன? அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அத்அமனா வ ஸகானா வ கஃபானா வ ஆவானா ஃபகம் மிம்மன் லா காஃபிய லஹு வலா முவி. அதில் என்ன சொல்கிறாங்க? அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அத்அமனா, எங்களுக்கு உணவளித்த, வ ஸகானா, எங்களுக்கு குடிக்க தந்த, அல்ஹம்துலில்லாஹி அத்அமனா வ ஸகானா வ கஃபானா, எங்களுக்கு போதுமான வாழ்க்கை தந்த, வ ஆவானா, எனக்கு புகலிடம், நான் தங்குறதுக்கு புகலிடம் தந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்று சொல்லிட்டு எத்தனையோ பேர் புகலிடம் இல்லாமல், போதுமான வாழ்க்கை இல்லாமல் இந்த உலகத்திலே இருந்து கொண்டிருக்கிறார்கள். இது நம்ம இன்றைக்கு நடக்கக்கூடிய அந்த நாடுகளுடைய கொடுமைகள், அந்த பலஸ்தீன மக்களுடைய கஷ்டங்களுக்கு நம்ம உணர்ந்து கேட்க வேண்டிய துஆல உண்டா இல்லையா? அது தூங்குற நேரத்தில் அது அப்படி சொல்லுதா இல்லையா அந்த துஆ? அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அத்அமனா வ ஸகானா வ கஃபானா வ ஆவானா ஃபகம் மிம்மன் லா காஃபிய லஹு வலா முவி. புகலிடம் இல்லாமலும், புகலிடம் கொடுப்பதற்கு யார் இல்லாமலும், அதுபோல என்ன போதுமான வாழ்க்கை கொடுப்பதற்கு யாரும் இல்லாத இந்த உலகத்தில் என்ன செய்கிறாங்க, இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதை விட அல்லாஹ் எனக்கு இந்த நாளை என்ன செஞ்சிட்டான், எனக்கு தந்து விட்டான். இது யாருக்கு சொல்லலாம்? வீண் விரயம் இல்லாமல், அநியாயம் பண்ணாமல், அதாவது முறையாக நடந்த மக்கள் தான் என்ன செய்யலாம், இதை சொல்லலாம். எனவே மிக பிரதானமாக இந்த ரமதானில் உங்களோட வணக்க வழிபாடு நீங்கள் பேத்து மகரிப் தொழுதுட்டு, அதான் மகரிப் தொழணும். எப்படி தொழணும் அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு இந்த ஏப்பம் என்ன செய்யக்கூடாது, போய்கிட்டே வைக்கக்கூடாது. நோயாளியாக இருந்தாலே தவிர, வணங்கிட்டா கேஸ்ட்ரிக் இருந்தால் ஒன்றும் செய்யலாது. அது அல்லாமல் இயற்கையாக இருக்கக்கூடிய ஒரு மனிதர் அங்கே போயிட்டு என்ன நிற்க முடியாத, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெங்காய நாட்டுறதுக்கு பள்ளிக்கு வரமாட்டாங்க. இது இருக்கிற புட்பூண்டு நாத்தமெல்லாம் என்ன செய்ய அந்த நேரத்தில் அடிக்கும். ரமலானில் நீங்கள் முன்சப்பில் அப்படி நின்றீங்கன்னா எல்லாம் அதே தான் லிஸ்ட்டில் போய் கண்டிக்கும். தொலைவே இல்லாத அளவுக்கு இருக்கும். காரணம் என்ன, அவ்வளோ சாப்பாடு உள்ளுக்கு என்ன செஞ்சிக்கும், இறங்கி இருக்கும். அப்படி நம்ம மகரிபில் நிற்கிறோமா? இல்லை. அப்போது அது அல்லாமல் இஷாவுடைய நேரம், அந்த நேரத்தில் தராவிகளை எங்களுக்கு என்ன செய்யலாமே, நிற்கலாமல் இருக்குது. ஓதுறதெல்லாம் மந்தமாக இருக்குது. இங்கே ஏசி வேற இருக்குமா, எல்லாம் சேர்ந்தது ஒரு மந்த நிலையில் என்ன செய்கிறோம், தராவிக என்ன செய்கிறோம், தொழுகிறோம். அந்த உணர்வுடைய அம்சம் அப்படியே என்ன செஞ்சிருது, அடிபட்டு போகக்கூடிய ஒரு நிலைமை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்குறோம். அப்போது இந்த பகுதிகளை உணவில் நீங்கள் இபாதத்துடைய விஷயத்தில் நல்ல உற்சாகத்தை உணரணுமாக இருந்தால் இதை நீங்கள் தவிர்த்தே ஆகும். இதை தவிர்க்காமல் இருந்தால் உங்களுக்கு உடல் சோர்வு வந்தே ஆகும். உடல் சோர்வு என்ன செய்யும், வந்தே ஆகும். அந்த மாதிரியான ஒரு நிலைக்கு உங்களோட உள்ளம் என்ன செய்யும், உங்களை தள்ளும். அதனால இந்த பகுதியில் மிகப்பெரிய கவனம் எடுக்கும். ஸலாமு அலைக்கும். இது உங்கள் பயான் நெட்வொர்க் தமிழ். இந்த வீடியோ பிடிச்சி இருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. அன்புக்கு நன்றி இஸ்லாமிய நெஞ்சங்களே.